ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஐடி அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் ஒரு பிசினஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்த்திருந்தோம். ஓகேயா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐடி அப்படின்னா என்னன்றத பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே ஐடி அப்படிங்கறதோடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது என்ன இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற வேர்ல்டுல நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லார சுத்தியும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ஒரு வெப் பேஜ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப் பேஜ்ல நான் அந்த வெப் பேஜுக்கு ஒரு விசிட்டரா போறேன். ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட கிளிக் பண்றேன் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. இப்ப இந்த இடத்துல என்னுடைய இன்ஃபர்மேஷன் அந்த பிசினஸுக்கு ஒரு டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க வருது. என்னுடைய இன்ஃபர்மேஷன் அந்த பிசினஸுக்கு ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் யார் என்னுடைய கஸ்டமர், யார் என்னுடைய ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க என்னுடைய வெப் பேஜ்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த பிசினஸ் என்ன பண்ணணும், தே ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த வெப் பேஜுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் விசிட் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, ஒருத்தர் ரெண்டு பேர் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இட்ஸ் கோயிங் பி அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம டேட்டான்னு சொல்லலாம். ஓகேயா? இவ்வளோ டேட்டாவையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி என்ன பண்ண போறோம்? பிகாஸ் எல்லா டேட்டாவுமே நமக்கு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். டு மேக் சம் டெசிஷன்ஸ், உங்க பிசினஸ்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல தான் என்னுடைய நிறைய கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிசினஸுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கே இந்த டேட்டா அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா ஃபுல்லா ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றது, எப்படி இதை ஸ்டோர் பண்றது, எப்படி இதை மேனிப்புலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், அதாவது கம்ப்யூட்டிங் பவர்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், we are going to do some kind of manipulations. ஒரு கம்ப்யூட்டிங் பண்ண போறீங்க, ஒரு ப்ராசஸிங் பண்ண போறீங்க இந்த டேட்டாவை. பிகாஸ் டேட்டா கொஞ்சம் கிடையாது, நிறைய டேட்டா. கரெக்டா? ஸோ அப்ப ஹெவியா ப்ராசஸிங் பண்ற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்க டேட்டாவை ப்ராசஸ் பண்றீங்க. ப்ராசஸ் பண்ண டேட்டாவை நீங்க என்ன பண்ண போறீங்க, யூ ஹாவ் டு கம்யூனிகேட். நிறைய சேனல்ஸ் வச்சிருப்பீங்க, அதுல நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கம்யூனிகேட் த்ரூ த நெட்வொர்க். ஸோ ஒரு ஹை பேண்ட்வித் இருக்கிற ஒரு நெட்வொர்க் நமக்கு வேணும். ஓகே. இதை எல்லாத்தையும் பண்றதுக்கே நமக்கு யாரோட ஹெல்ப் வேணும்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரோட ஹெல்ப் வேணும். ஸோ இது எல்லாமே நமக்கு பண்றதுக்கு வி ஹாவ் டன் த கம்ப்யூட்டிங், நம்ம நெட்வொர்க்கிங் பண்றோம். அண்ட் இந்த ஹெல்ப் எல்லாம் நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரோட ஹெல்ப்போட பண்றோம். ஃபைனலி இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சேஃபான இடத்துல வி ஹாவ் டு ஸ்டோர் இட். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ டேட்டாவை இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆனது. Computer systems and networking and software and data management is all required for a information டெக்னாலஜி. உங்க இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நெட்வொர்க் பண்ணி அண்ட் ஒரு ஸ்டோர் பண்றதுக்கு இல்ல செக்யூர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வி நீட் திஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டாவை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியுது, நம்மளால இப்ப ப்ராசஸ் பண்ண முடியுது, நம்மளுக்கு ஸ்டோர் பண்ண முடியுது, நம்மளால செக்யூர் பண்ண முடியுது அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியுது த்ரூ த ஹெல்ப் ஆஃப் த நெட்வொர்க். இது எல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? வை டு வி டூ ஆல் தீஸ் திங்ஸ்? இது எல்லாமே நம்ம யாரோட ஹெல்ப்போட பண்றோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி உடைய ஹெல்ப்பால நம்மளால பண்ண முடியுது. இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஒரு பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஓகே. ஃபைனலி நீங்க ஒரு பிசினஸுக்கு யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப். ஸோ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல நமக்கு ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட்மே வந்துருச்சு, ரைட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே நம்ம கையில வந்துருச்சு. ஸோ இதுவுமே எதுக்காக இப்ப யூஸ் பண்றோம், ஏஐயும் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டு ஹெல்ப் அ பிசினஸ். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எதுக்காக படிக்கிறோம் அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அது யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐடி கம்பெனி.
ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவா இருக்கலாம், இல்ல ஒரு ஆம்பிஷனா இருக்கலாம். கரெக்டா? ஸோ ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவு. இந்த ஐடி கம்பெனி என்ன பண்றாங்க அப்படி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஸோ ஒரு ஐடி கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, அதுவுமே ஒரு ஆர்கனைசேஷன் தான். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டெக்னாலஜில ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. இந்த ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜியை வச்சு அவங்க ஒரு பிசினஸுக்கு ஒரு சொல்யூஷன் இல்ல ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் அந்த டெக்னாலஜி மூலமா கொடுக்கிறது வந்து த மெயின் ஒர்க் ஆஃப் த ஐடி கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டெஸ்ட் டிரைவ் புக்கிங்கே பாருங்க. இனிஷியலா அந்த கார் ஷோரூமுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரெடிஷ்னலா நம்ம எவால்வேஷன் ஆஃப் பிசினஸ் பார்த்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வெப்பேஜ்லாம் இல்ல டெஸ்ட் டிரைவ் புக் பண்றதுக்கு. கரெக்டா? ஸோ என்ன நடந்திருக்கலாம்னு பாருங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாக்கின் இல்லாம இருந்திருக்கலாம் ஷோரூம்ல. ஓகே. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது? எனக்கு என்னுடைய பிசினஸுக்கு நிறைய லீட்ஸ் இல்ல. இது வந்து என்னுடைய பிசினஸ்ல இருக்கிற என்னுடைய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடி நான் எங்க போறேன்? ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்ட போறேன். ஐடி எக்ஸ்பர்ட்டை நான் எங்க போய் பாக்குறது? ஸோ ஐ ஷுட் கோ டு ஐடி கம்பெனி. ஸோ அந்த ஐடி கம்பெனி வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் எனக்கு கொடுத்து என் பிசினஸுக்கு எப்படிப்பட்ட சொல்யூஷன் கொடுத்தா என் பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து சரியா போகும் அப்படிங்கறத தே வில் கிவ் மீ த சொல்யூஷன். ஸோ நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிச்சு? நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணோம். நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் ஆப்ஷனை நம்மளுடைய வெப் பேஜ்லயே நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம அங்க கிளிக் பண்ணாலே நம்ம எனக்கு என்ன ஆயிருச்சு? வெப் பேஜ்ல இருந்தே நம்மளுக்கு வந்து டெஸ்ட் டிரைவ் புக்கிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி உடைய சப்போர்ட் வந்து பிசினஸுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்காக ஐடி உடைய சப்போர்ட் ஒரு பிசினஸுக்கு இம்பார்ட்டன்ட்னா, யூ கேன் உங்க பிசினஸை வந்து நீங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நோக்கி போகலாம். உங்க பிசினஸ் உடைய ஆபரேஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகலாம். அண்ட் ஃபைனலி நீங்க உங்க கோல் அச்சீவ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஐடி கம்பெனிங்கிறது ஃபைனலி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸுக்கு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குது, டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குது உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு. ஓகே. ஸோ நான் சில ப்ராமினன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து இங்க சூஸ் பண்ணி ஐ ஹவ் கெப்ட் இட் ஹியர். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொவைடிங் த டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் டு பிசினஸ். ஓகேயா? ஃபைனலா ஒரு பிசினஸுக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. ஓகே. நெக்ஸ்ட், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஐடி எம்ப்ளாயி. ஓகேயா? ஸோ யாரு ஐடி எம்ப்ளாயி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஸ்பைரிங் பர்சனா இருக்கலாம். நான் ஐடில ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதா என்னுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு பர்சன் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? ஐடில ஒர்க் பண்ணணும்னா ஒரு ஐடி கம்பெனில வந்து நீங்க ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இந்த ஐடி கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்க எதுல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களோ அந்த டெக்னாலஜில உங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயியா தே வில் கன்வெர்ட் இட். ஓகே. ஸோ ஒரு ஐடி எம்ப்ளாயியா நீங்க வந்து இருப்பீங்க. இந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அ டிசிஎஸ்னா டிசிஎஸ் எம்ப்ளாயியா இருப்பீங்க. ஓகேயா? ஸோ ஐடி எம்ப்ளாயினா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஐடி எம்ப்ளாயியா இருக்கிற உங்களுக்கு என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒரு ஐடி எம்ப்ளாயிக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். அது என்ன டெக்னாலஜியோ அதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். பிகாஸ் நீங்க அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு டெவலப் பண்ண தெரியணும். யூ ஷுட் நோ த டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கணும். யூ ஷுட் நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் தட். ஓகே. அந்த டெவலப் பண்ண ப்ராடக்ட்டோ இல்ல என்னவா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். ஓகே. இதெல்லாம் வந்து ரோல்ஸ் ஆஃப் அன் ஐடி எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. யூ நோ டு டெவலப், யூ நோ டு இம்ப்ளிமெண்ட். ஓகேயா? அடுத்து வந்து இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற யூ ஷுட் நோ தட் ஆல்சோ. ஓகே. இங்கேயே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் கிடைச்சிருச்சு. அந்த எக்ஸ்பர்டைஸை வச்சு உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ண தெரியுது, இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை. அண்ட் தென் உங்களுக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணவும் தெரியணும். ஃபைனலி ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க ஒரு டெக்னாலஜில இருக்கீங்கன்னா, ஒரு ஐடி எம்ப்ளாயியா உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும். ட்ரபிள் ஷூட்னா எரர் ஹேண்ட்லிங் தெரியணும். ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? நீங்க டெவலப் பண்ண சிஸ்டம்லயே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியணும்.
அண்ட் தென் ஃபைனலி செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒரு டெவலப் பண்றேன் அப்படின்னா அது செக்யூரிட்டிக்குள்ள வந்து இட் ஷுட் அபாய்ட் பை த செக்யூரிட்டி அண்ட் அந்த கம்பெனியுடைய கம்ப்ளைன்சஸ்குள்ள வருதா. ஓகே, இந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், வி ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ். இதெல்லாம் வந்து ஒரு ரோல் ஆஃப் அன் ஐடி எம்ப்ளாயி. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சொல்ற விஷயம் கூட உங்களுக்கு ஒரு ஒரு இட் கேன் பி அ கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஸோ ஒரு ஐடி எம்ப்ளாயுமே எங்க யாருக்காக ஒர்க் பண்ண போறாருன்னா கடைசியில ஒரு பிசினஸுக்கு தான் ஒர்க் பண்ண போறாரு. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்றீங்க. உங்களை அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, தே ஆர் கிவிங் த ட்ரைனிங் டு யூ. கரெக்டா, ஒரு டெக்னாலஜில உங்களை ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு எப்ப வந்து இந்த எல்லா எக்ஸ்பர்டைஸும் கிடைக்குதோ, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸா நீங்க ஆகிற வரைக்கும் அண்ட் உங்களால ஒரு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற தெரியற வரைக்கும், அதை மேனேஜ் பண்ண தெரியற வரைக்கும், அண்ட் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்சஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ற வரைக்கும், அண்ட் தென் ட்ரபுள் ஷூட் பண்றது, இந்த எல்லா குவாலிட்டிஸுக்கும் உங்களை வந்து ஐடி கம்பெனிஸ் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிசினஸுக்கு தான் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிசினஸுக்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை வச்சு நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷன் வந்து ஒரு பிசினஸுக்கு கொடுக்க போறீங்க. ஓகே, ஸோ ஃபைனலி யூ கோயிங் டு ஒர்க் ஃபார் அ கம்பெனி. ஓகேயா, ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஐடி கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் அ பிசினஸ். ஓகே, ஸோ நவ் கம்ஸ் தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற இந்த கார் ஷோரூம் தான். ஓகேயா, ஸோ கார் ஷோரூம்ன்றது இங்க ஒரு பிசினஸ். ஓகேயா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷோரூம்க்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் அ இஷ்யூ தட் நிறைய லீட்ஸ் வர்றதில்ல, அதாவது வாக்கினே கம்மியா இருக்கு ஷோரூம்ல. இதுதான் உங்க ப்ராப்ளம். ஓகே, ஸோ லீட்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ பிசிக்கலா என்கிட்ட ஒரு ஷோரூம் இருக்கு, பட் நிறைய வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றது கூட நிறைய பேர் வந்து வர்றதில்ல அப்படிங்கிறது தான் அவங்க இஷ்யூ. இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்றதுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி நம்ம ஏதாவது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தேடி போறாங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு சப்போர்ட் தேடி போறாங்க. ஓகேயா, ஸோ அங்க இருக்கிற ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவருக்கு வந்து ஹீ நோஸ் தட் பிகாஸ் அவர் நல்லா ட்ரெயின் ஆயிருக்காரு, அவருக்கு ஒரு பிசினஸ்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், டெக்னிக்கல் சொல்யூஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ அவர் உடனே என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா, யாருனாலும் போய் ஈஸியா புக் பண்ற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ ஐடியாவோட ஸ்டாப் பண்ணாம அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாரு. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி அதுல டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்றதுக்குரிய எல்லா ஆப்ஷனும் செட் பண்ணி ஒரு ஒரு புக்கிங் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி அதை சப்மிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமருக்கு ஒரு மெயில் போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் போறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷனை வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி இஸ் கிவிங் டு அ பிசினஸ். ஸோ இதுதான் ஐடி. ஐடினா என்னன்னு பார்த்துருக்கோம், ஐடி கம்பெனினா என்னன்னு பார்த்துருக்கோம், அண்ட் ஐடி எம்ப்ளாயியுடைய ரோல்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலி ஒரு ஐடி எம்ப்ளாயி இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் அ பிஸ்னஸ் இன் த பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகேயா, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஐடினா என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியரா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி யூ கேன் ப்ரொவைட் யுவர் ஃபீட்பேக். ஓகே, வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஒரு நல்ல ஐடி கெரியருக்காக பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெரியர் கேப் நிறையா இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் ஐடியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஏன் ஐடியில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ். ஆமாங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது அதில் 60% கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பாயிண்ட், கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். ஒரு 40% கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக கோடிங் வரதான் வரும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறத விட உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல ஈஸியாக வேலையும் பார்க்கலாம். வருடத்திற்கு 3 லட்சத்துலேருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். அது ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் ஹைக் வரும். மினிமம், மேக்ஸிமம் 100%, 200% கூட ஹைக் இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. எங்களுடைய ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போனீங்கன்னா அதில் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்களுடைய லிங்க்டின் லிங்க் இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய ஜாப் ஓரியன்ட்
ஜாப் ரெஃபரல்ஸ் கேரண்டீடு மற்றும் ரியல் டைம் ப்ராஜெக்டோட இருக்கக்கூடிய சேல்ஸ் ஃபோர்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போயிட்டு காண்டாக்ட் அஸ் செக்ஷன் போங்க. அங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய கெரியர் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் போட்டு சேல்ஸ் ஃபோர்ஸை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.